எப்போவுமேங்க எல்லார் பர்த்டேவும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இவள் பர்த்டே மட்டும் நான் எப்போ பார்த்தாலும் கெட்டு நொந்து சீரழிஞ்சிருப்பேன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரி தாங்க. ஒன்று நான் மறந்துடுவேன் விஷ் பண்ண, இல்லைன்னா அவளே சொல்ல மறந்துடுவாள். அவள் என் பக்கத்தில் தான் இருப்பாள், அப்போ விஷ் பண்ணவும் மறந்துடுவேன். என்னடா பிரியாணி குண்டான காட்டுறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்ன பண்ணேன், அப்படி தான் நாள் சரி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு 200 ஒரு சிக்கன் வாங்கினேங்க. குக்கரில் செய்யலான்னு ஒரு பிளானு, அதனால தான் கம்மியாக வாங்கினேன். ஏன்னா யாரும் இல்லைல்ல, நம்பது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றொருத்தராக திடீர் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். இல்லைனா கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பேங்க. அவங்க திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தோடனே நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஷாக்கு, என்னையும் லீவ் போட வச்சுட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கோ ஒரு நாள் தான் வராங்க அப்படி சொல்லி, ஏன்னா என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நமக்காக ஒருத்தவங்க டைம் எடுத்து வர்றதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கோல்டுங்க. அது கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. 200 பிரியாணின்னு சொல்கிறதா இல்லை குஸ்கான்னு சொல்கிறதான்னு தெரியல. அதை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும் போது அப்படி ஒரு சொர்க்கமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, என் ஃப்ரெண்டோட பர்த்டே விஷ் பண்ணாதான், அதாவது என்கிட்ட பிளெஸிங் வாங்க வந்தா, பட்டு என்ன சொல்கிறது, நமக்காக ஒருத்தவங்க ப்ளஸ் வாங்கிட்டு போகிறதுன்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி டே, ரொம்பவே சூப்பராக போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து சாப்பிட்டதில் மிகவும் ஹாப்பி. இந்த தம்பி பார்த்திங்கன்னா என் அப்பாவுக்கு பிளட் கொடுத்ததும் இல்லாமல் எனக்கும் பிளட் கொடுத்ததும் இல்லாமல் இவனுக்கு நான் பெருசாக ஏதோ கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. இது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்க ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தி எவளுக்கு பர்த்டேவோ அவள் சாப்பிட முடியாது, ஏன்னா அவள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனால அந்த அம்மா சாப்பிடல. கடைசியில் எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு நானும் திருப்தியாக சாப்பிட்டதில் பரம ஆனந்தம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டதில் ரொம்ப 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 ஹாப்பி என்னாச்சு. நீங்களும் ஒரு நாள் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.